அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. Thank you Lord. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சேர்ந்த அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. மலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியவே. ஓ பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியவே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
கடைசியா சொல்றீங்களா? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். அப்பா, எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில் வாசம் செய்யும் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் கால் தூசிக்கு கூட நம்ம ஒப்பிடையில் படுக்க முடியாது. அப்பேற்றப்பட்ட பரிசுத்தர் நமக்காக இறங்கி வந்து, நம்மை போல இறங்கி வந்து நமக்காக பாடுகளை ஏற்று, நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சுமங்களை, நம்முடைய காயங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கங்களை, எல்லா சாத்தான் விதித்த எல்லா அந்தகார சக்தியும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த நல்ல தகப்பன் நமக்காக பலியானார். அப்பா, உம்முடைய பாதையே அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சரணடைக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதங்கள் கீழே அப்பா, உம்முடைய பாதங்களை தொடுவதற்குள்ள எங்களுக்கு அருகதி இல்லை அப்பா. மண்ணான மனுஷனும் உம்மை ஆராதிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. உம்மை தேடி எங்களை வர வைத்தீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவங்களை நீங்க கைவிட்டதே இல்லை அப்பா. இங்க தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா, எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ தனிப்பட்ட விதத்துல எத்தனையோ கடமைகள் இருக்கலாம் அப்பா. அது எல்லாத்தையும் தூரம் உதறி போட்டு உமக்காக வந்திருக்கிறவங்களா அப்பா, ஒரு விசை நோக்கி பாரும் ஆண்டவரே. முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீர் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் உமக்கு அறிவீர் அப்பா. நீர் சர்வத்தை மறைந்த சர்வ ஞானி ஆண்டவரே. எங்களுக்கு தேவையாவது இருக்கிறது நீர் அறிவீர், அதையே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷத்தின் களிப்பினால் எங்களை சந்தோஷப்படுத்தும் அப்பா. சமாதானத்தில் எங்கள் குடும்பத்தில் வேதையும் அப்பா. நீர் தரும் சமாதானம் சாத்தான் என்ன செஞ்சாலும் பறிக்க முடியாது ஆண்டவரே. எந்த போராட்டம் வந்தாலும் அந்த சமாதானம் பறிக்க முடியாதப்பா. நீர் தரும் நிம்மதி, நீர் தரும் சந்தோஷம், நீர் தரும் சமாதானம் உம்மிடத்திலிருந்தே வருகிறது. மனிதர்கள் எந்த கதவும் அடிக்கலாம், பரலோக கதவை அப்பா நீர் எங்களுக்காக திறந்து வைக்கும் தேவனாகியே இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறோம் அப்பா. உண்மையே நம்புகிறோம், உண்மையிலே விசுவாசம் அடைகிறோம் அப்பா. செய்ய முடியாதுன்ற செய்து காட்டும் தேவன் நீர் அப்பா. இங்க வந்திருக்கிற அனைவரும் ஆண்டவரே, எத்தனையோ பேர் இருக்கலாம் அப்பா, எத்தனையோ தடைகள் இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் அப்பா. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அப்பா அவங்களுக்காக வராம இருந்திருக்கலாம். எத்தனையோ கதவுகள் அடிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா உண்மை நம்புகிறவர்கள் அப்பா, நீர் கைவிட்ட தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் கைவிட தெரியாத தேவன் அப்பா. எப்பொழுதும் உம்மை நம்பிருக்கிற பசங்களுக்கு நீர் நன்மை மாத்திரமே செய்வீர். பரலோக பலக்கணிகளை தெரிந்து தேவையான தாரும் அப்பா. உம் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சத்தமா ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய இரண்டாவது வார்த்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எனவே கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இந்த வேளை தேவனுடைய பாதத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தகப்பன் தாமே இந்த வேலையை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் தகப்பன் சித்தமாக இருக்கிறீரோ அவைகளை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி கிருபை செய்யுங்க. உங்கள் நாமத்தை எங்களிலே மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கு மட்டுமே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 வசனங்கள் 35 43 மட்டும். லூக்காஸ் சாப்டர் 23 verses 35 to 43 ஒருவர் வாசிக்க கேட்போம். யாராவது எடுத்தா வாசிங்க. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பாருங்க, 43வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதுதான் அவர் பேசிய இரண்டாவது வார்த்தை. இந்த நிகழ்ச்சியிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து நாம் 1, 2, 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்ன பேசினார் என்று பார்ப்போம். அந்த நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன் சொல்கிறாங்கல்ல, அவங்க பேசினதில் கூட நாம் தியானிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இந்த பேசிய நிகழ்ச்சியிலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை புரிஞ்சுக்க முடியுது. வசனம் சொல்லுகிறது, அவர்தான் நம்ம எல்லோரையும் நியாயம் விசாரிக்கிறவர், மீண்டுமாய் வரப்போகிறவர், நம்மை நியாயம் விசாரிக்க வருகிறவர். ஆனால் இங்கே அவருடைய அதிகாரத்தை பார்க்கிறோம். ஒருவருக்கு பரதேசில இடம் கொடுப்பதற்கான அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பார்க்கிறோம். அதிகாரத்தோடு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கலான்னா, அவருடைய மனதுருக்கம். அங்கே ஒரு குற்றவாளி அறையப்பட்டிருக்கிறான். அவனை நியாயம் விசாரித்து ஜட்ஜு பண்ணி அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான். அந்த தவற்றின் நிமித்தம், அந்த குற்றத்தின் நிமித்தம் அவனை மரணத்திற்கு ஆக்கினையாக தீர்ப்பிட்டு அவனை சிலுவையில் அரைஞ்சு தொங்க விட்டுருக்காங்க. ஆக he has done something wrong. அவன் ஒரு குற்றவாளி. நம்ம நல்ல கள்ளன்னு சொல்கிறோம், ஆனால் அவன் குற்றவாளி. ஆக அவனை சிலுவையில் அடித்து அவனை தொங்க விட்டுருக்காங்க. அவன் கேட்குறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை
நினைத்தருளும். அப்ப அவன் கேட்டதுக்கு அவர் உடனே பதில் சொல்றார். பரதேசில் அவனுக்கு இடம் கொடுக்கிறார். அவனை நிக்க வச்சு, இல்லை 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 நீ செஞ்சது தப்பாச்சே, இவங்கெல்லாம் உன்னை எதுக்காக சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, நீ அப்படி என்ன தப்பு பண்ண, நீ என்ன பாவம் பண்ண, உன்னுடைய குற்றங்கள்லாம் என்ன, அதெல்லாம் நீ கரெக்டாக சொல்லு, நீ பாவ மன்னிப்பு கேட்டிருக்கணுமே, நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறிய, எப்போ பாவ மன்னிப்பு கேட்ட, அது பண்ணியா, இது செய்தியா, எதையுமே கேட்கல அவங்கிட்ட. ஆனால் உடனே அவனை ஏற்றுக்கொண்டார். நீ இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஏற்றுக்கொண்டார். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பார்க்க முடிகிறது. இரக்கத்தோடு கூட இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பாவியா இருந்தாலும் சரி, குற்றவாளியா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை பரதேசுக்குள் சேர்த்துக்கொள்ள, தன்னோடு கூட சேர்த்துக்கொள்ள, தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள, பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ள அவருக்கு இருக்கிற ஒரு ஆர்வம். எதுவும் டைம் டிலே பண்ணிடல. ஏன்னா அவருமே லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கிறார். டைமே இல்லை. உண்மையிலே சொல்றியா, நீ மனம் திரும்பிட்டியா, பாவத்தைகள், அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. அவருடைய இரக்கம் ஒரு மனிதனை பரலோகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும், அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும், அதற்காகத்தானே அவர் வந்தார். அந்த இரக்கத்தை அவர் பேசிய வார்த்தையிலிருந்து பார்க்க முடிகிறது. பாருங்க, நான் ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி டீல் பண்ணார் அப்படின்ட்டு. ஒன்று சமாரிய பெண்ணை எடுத்துக்கோங்க. சமாரிய பெண் யாரு? அவ ஒரு சமாரிய பெண் ஒரு பாவம் செய்கிறவ தான். ஒரு ஏற்கனவே 5 புருஷன்களோட இருந்துட்டு இப்போ 6வது ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ அவள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றடியில் இருக்கும் பொழுது அங்கே தண்ணீர் முள்ள வருகிறாள். யாருமே இல்லாத பகல் வெயில் வேளையிலே வருகிறாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவளோடு கூட அவர் பேசுகிறார். அப்போ அவள் பேசின வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் பாருங்களேன். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 20வது வசனம், 4வது அதிகாரம் 20வது வசனம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அவ ஒரு சமாரிய பெண், இவர் ஜூ. அந்த காலத்தில் யூதர்கள் சமாரியர்களை பாவிகள் மாதிரி பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா சமாரியர்கள்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனவங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மற்ற ஜனங்களும் மிக்ஸ் ஆனவங்க, அதனால அவங்களை பாவிகள்னு பார்ப்பாங்க. யூதர்கள் ரொம்ப பரிசுத்தமானவங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த இந்த சகோதரி ஆண்டவர்கிட்ட பேசுகிறா, நீங்கள் என்ன எருசலேமில் தான் போய் தொழுது கொள்ளணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அப்புறமா ஒரு அருமையான விஷயம் சொல்கிறார் பாருங்களேன். 25வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். உலகம் பார்க்கிற பார்வை, அவ 5 புருஷனோட இருந்து 6வது புருஷனோட இருக்கிறவ, பாவத்திலே வாழ்கிறவள். இது உலகத்தோட பார்வை. அந்த உலகத்தில் இருக்கிற பார்வையை அவளை ரொம்ப கேலி பண்ணியிருக்கோம், குற்றம் சுமந்து இருக்கும், கண்டபடி பேசியிருக்கோம். அதனால தான் அந்த சகோதரி பயந்து பகல் வேளையிலே உச்சி வெயிலில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து தண்ணி பிடிக்க தேடி வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறவர். யார் அவள்? ஒரு பக்கம் பாவமான வாழ்க்கையில தடுமாறி கொண்டிருந்தாலும் கிறிஸ்து என்கிற மெசியா வருவார், அவர் வரும் பொழுது எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருவார் என்று கிறிஸ்து என்கிற மெசியா வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறவள். அதான் அதுக்கு முன்பாக சொன்னா, நீங்க தான் அந்த மலையில தொழுது கொள்ளுங்கிறீங்க. ஆனா அவளுடைய ஆர்வம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேறு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிற பார்வை வேறு. அதான் தேவன் சொன்னார், மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ மனுஷங்க
ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அவங்கள குற்றப்படுத்தணும் குற்றவாளி ஆக்கி அவனை சிலுவையில் அடிக்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவளுடைய உள்ளத்தை அறிந்தவர், அவர்களை பரலோகத்திலே சேர்க்க ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயம் பார்ப்போம். லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு வாசிங்க. லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 7வது வசனம். யார் அவன்னா? சகையுன்னு ஒருத்தன். சகையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சகை யார்? அவன் ஒரு ஆயக்காரன், அதாவது டேக்ஸ் கலெக்டர். அந்த காலத்தில் இஷ்டப்படி டேக்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க பணக்காரங்களாக இருந்தாங்க. அதனால் அந்த ஜனங்களுக்கு இந்த டேக்ஸ் கலெக்டரை பார்த்தா பிடிக்காது. எங்கள் நாட்டில் இன்னொரு ரோம கிங்டம் எங்கள் இஸ்ரேல் தேசத்துலேருந்து எங்கள்கிட்டேருந்து வரி வசூலிக்கிறதா அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப அநியாயமாக வரி வசூலிப்பாங்க. அதனால் இவங்க எல்லாரும் இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரர்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். எப்பொழுதுமே அவங்கள பாவிகள்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த சகையு என்ன பண்ணுறான்? ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அவன் ஓடி இந்த மரத்து மேலே போய் நின்று பார்க்குறான். அப்போதான் ஜனங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? படிங்க. இந்த பாவியான மனுஷங்கிட்ட போய் இவர் தங்க போயிட்டாரேன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வை அப்படி இல்லை. அவன்கிட்ட போய் பேசின உடனே, வா சகை, இறங்கி வா, நான் அவன் வீட்டுக்கு வர்றேன், வா, நம்ம ஒன்றாக விருந்து சாப்பிடுவோம் வான்னு கூட்டு போனால் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தெல்லாம் விட்டுடுறேன், எனக்கு இருக்கிற ஆஸ்திரை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், யார்கிட்டேருந்து என்னென்ன வாங்கினனோ எல்லாத்தையும் 10 மடங்கு 2 மடங்கா 3 மடங்கா திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். அந்த மனம் திரும்புதல், மனம் வருந்துதல், மனம் திருந்துதல் அவனிடத்துல இருக்கிறது. அது யார் கண்ணுக்கும் தெரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு உதாரணம் வாசிக்க வேணாம், உங்களுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச உதாரணம் தான். விபச்சாரத்திலே கையும் களவுமாய் ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்தாங்க. எல்லாம் கல்லடிய ரெடியாக இருக்கிறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை போய் கேட்குறாங்க, மோசே எழுதின சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் பைபிள் வசனம் அதை பற்றி இதை பற்றி பேசுகிறீங்கல்ல, ரொம்ப கரெக்ட். மோசே எழுதின சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் கல் எறிஞ்சு இவளை கொல்லணும், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களில் குற்றம் இல்லாதவன் எவனோ அவன் பாவம் இல்லாதவன் முதலிலே கல்லெறிய கடவன். எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவியை மனம் திருப்புவது, பாவியை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது, பாவியை அவரோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டு அழைப்பது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆர்வம். ஆனால் ஜனங்களுடைய ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா, எப்படா கல்லெறியலான்னு நிற்கிறாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணதை பார்த்துட்டோம், அவன் மேலே கல்லெறியணும்னு நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் இருக்கிற நாம் இதுலேருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பார்வை ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதாக இருக்கிறதா, அல்லது அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற ஆர்வத்தை பார்த்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதில் நம்முடைய கவனம் இருக்கிறதா? ஒரு லேடி தப்பு பண்ண உடனே கல்லேறியணும்னு ரெடியாக நிற்கிறானுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருத்தர் ஒரு தப்பாக பேசிட்டா செஞ்சிட்டா, அதை தப்பாக அதை பார்த்துட்டோன்னா, தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு நீங்கள் வாங்க இங்கே வாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இங்கே வாங்க, தப்பு, அவங்க மேலே கல்லெறிகிற மாதிரி எத்தனை வசைமொழி, எத்தனை வார்த்தைகள். இன்னும் 2 பேரோட சேர்ந்துக்கிட்டு பேசுறது, இன்னும் 3 பேரோட சேர்ந்துக்கிட்டு பேசுறது, ஐயோ தெரியுமா உனக்கு தப்பு, ஊர் பூரா போய் சொல்றது. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது, எப்படி கர்த்தர் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம், எப்படி அவங்கள மீட்புக்குள்ளே கொண்டு வரலாம் என்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாரமான அந்த பார்வை நம்மிடத்திலே இருக்கிறதா? இந்த தவக்காலத்தில் நம்ம அதை கூட கொஞ்சம் யோசிச்சுக்குவோம். நான் யார் மேலேயாவது நான் பழி பேசுறது, குற்றப்படுத்தி பேசுறது, ஒரு சின்ன எப்படியாவது தப்பு கண்டுபிடிக்கலே இருக்கிறேன்னா நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசி நிமிஷத்தில் அவர் வேதனையில் இருக்கிறார். He is hanging almost in his last time.
ரொம்ப பெயினில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கூட அவன் கேட்டுட்டான், அவனை ரட்சிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறார். அவன் கேட்டதை வச்சுட்டு, அவன் செஞ்ச ஒரு விசுவாச அறிக்கை, அதை வச்சுட்டு அவனை பரலோகத்துக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டார். அவருக்கு இருக்கிற ஆர்வம், அவர் பரிசுத்தர், நம்மெல்லாம் தடுமா இருக்கிற பரிசுத்தர்கள். அப்போ நம்ம எவ்வளோ ஆர்வம் உள்ளவங்களா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர, மன்னிப்பை கொடுக்க, ரட்சிப்பை கொண்டு வர. எனவே பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது குற்றங்களை பார்க்காமல் அவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறதை பார்த்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வர நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். யோவானுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19க்கு வாங்க. யோவானுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஒரு சிலுவை குறித்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். 18வது வசனம் பாருங்களேன். 19:18. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். சரி, அப்போ ஃபஸ்ட்டு பரதேசுக்கு போனது யார், செகண்ட் பரதேசுக்கு போனது யார்? இவங்க 2 பேரில் ஒரு நாலேஜுக்காக, தெரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்த சொல்லலாம். 3 பேரையுமே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அந்த காலத்தில் சிலுவையில் இப்படி அரைவாங்க, அவங்கள ஆணி மத்தியில் அரைவாங்க. அவங்க வந்து எப்படி, எதனால் சாவாங்க? இந்த ரோமன்கள் என்ன பண்ணானுங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, அந்த ரோமர்களுக்கு எதிராக குறிப்பிட்ட யாராவது பண்ணாங்கன்னா ஜனங்க யாருமே திரும்ப பண்ணிடக்கூடாது அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக கொடூரமாக இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சி தொங்க விடுவாங்க. ஜனங்களுக்கு மத்தியில், ஜனங்கள் இருக்கிற ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடம் பார்த்து நடுவில் தொங்க விடுவானுங்க. அப்போ அவங்க வந்து இப்படியே தொங்கிட்டே இருப்பாங்க. சாகிறதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். உடனே சாக மாட்டாங்க. 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், அவங்க உடம்பு பொறுத்து. இந்த வெயிட்டு இப்படி தொங்கும் போது கீழே இழுக்க இழுக்க இந்த லங்ஸ் எல்லாம் மூச்சு விட்டுறது, பிளட்டு சர்க்குலேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த வேதனையில் அவங்க ரொம்ப கதறுவாங்க. ஏற்கனவே அவங்கள வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சதுனால கொஞ்சம் ரத்தம் ஊற்றும். அதோடு கூட அவங்க தொங்கிட்டு இருப்பாங்க. இந்த வேதனை அவங்களால தாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த பிளட்டெல்லாம் பிடிக்க, மூச்சு கொடுக்க கஷ்டமாக இருக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிப்பாங்க. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த போர் சேவர்கள் உடனே அவங்களை கொன்றுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது, சரி இன்றைக்கே இவனை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னா உடனே ஏன்னா அவன் சாகிற வரைக்கும் என்ன பார்த்துட்டே இருக்கணும் காவலுக்கு. அதனால் என்ன பண்ணுவான், சரி இவனை உடனே சாகடிச்சிருவோம், 2 நாள் 3 நாள் ஆகும் போல் இருக்குன்னு பார்க்க வெயிட் பண்ணாமல் உடனே சாகடிச்சிருவாங்க. எப்படி சாகடிப்பாங்கன்னா, அவங்க நிற்கிறதுக்கு கால் மூட்டு கொடுத்து ஒரு கட்டை வச்சு அதில் ஆணி அடிச்சிருப்பாங்க. அந்த கால் அது மேல் நின்றுக்கிட்டு தான் அவங்க தொங்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க, டக்குன்னு அவனை உடனே சாகடிக்கணும்னா அந்த கால் கட்டையை பிடுங்கிட்டு ஒரு இரும்பு எடுத்து முட்டியில் அடித்து காலை உடைச்சிருவாங்க. அப்படி இல்லை பிடுங்கி காலை உடைச்சிருவாங்க. காலை உடைச்ச உடனே என்னாகும், உடம்பு வெயிட்டு ஃபுல்லாக ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிடும். ஏன் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ ரொம்ப தொங்கின உடனே ரொம்ப அழுத்தி அவங்க உடனே செத்துருவாங்க. ஸோ இப்படி அவங்கள சாகடிப்பாங்க. இதுதான் அவங்க செய்கிற வழக்கம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு கூட 3 பேரையும் சிலுவையிலே அறைந்தார்கள். இங்கே என்ன நடந்தது பாருங்க. 32வது வசனம், யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இல்லை சாரி 31வது வசனம் படிங்க. 31. பார்த்தீங்களா, இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்க போய் பரிசேயர்கள்லாம் போய், பார்ப்பா எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள், இதில் வந்து செத்து போனது பாடி இதெல்லாம் தொங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, இது மாதிரி கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கக்கூடாது. அதனால் பிளாத்துக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. உடனே அவங்க கால் எலும்பில் முறிச்சு போடு, அவங்கள கொன்று முடிச்சு போடு, அவங்க உடலெல்லாம் சிலுவையிலேருந்து எடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லி
போய் கேட்குறாங்க. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இப்போ வந்து பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 2 கல்லர்களுடைய கால் எலும்பை முறிக்கிறாங்க. கால் எலும்பை முறிச்சதுனால என்ன ஆகும், அவங்க பாடி டக்குன்னு கீழே விழுந்து சாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இப்போ அவன் அது முடிச்சுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட வர்றான். இவரே வந்து கால் எலும்பை முறிச்சிடலாம் அப்படின்னு வர்றான். ஆனால் கால் எலும்பை முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, அவர் ஏற்கனவே மரித்து விட்டார். அவர் ஏற்கனவே மரித்து போயிருந்திருக்கிறான்னு பார்த்த உடனே அவன் கால் எலும்பை முறிக்கல, தேவையில்லை அவனுக்கு. ஆனாலும் அவனுக்கு ஒரு டவுட்டு, சரி இது எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இதை எப்படியாவது பார்த்துருந்தா அவன் என்ன செய்யறான், ஈட்டியை வச்சு விழாவில் குத்துறான். ஈட்டியை வச்சு விழாவில் குத்தி பார்க்குறான், உண்மையிலே இறந்துட்டாரா, என்ன ஆச்சுன்னு பார்க்குறான். அப்போ ரத்தம் வெளிப்பட்டது, அதோடு கூட நீரும் வெளிப்பட்டது. அதான் வசனம் சொல்ல கரெக்டாக எழுதியிருக்கு பாருங்க. ஆகிலும், எலும்புகளை முறிக்கல, அவன் தெரிஞ்சிச்சு இறந்துட்டாருன்னு. ஆகிலும் போர்ச்சவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான், உண்மையிலே இறந்துட்டாரான்னு. ஹல்லேலூயா. ஆக முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்து போனார், இரண்டாவது இந்த மனிதன் இறந்து போனான். சரி, இந்த இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டப்படி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் தனியாகவே அறைஞ்சிருக்கலாமே. ஏன் 2 கள்ளர்கள் மத்தியில் அவர் அறையப்பட்டிருக்கணும்? இது வந்து யதார்த்தமாக நடந்ததா, இல்லை திட்டமிட்டு நடந்ததா? என்னங்க, திட்டமிட்டு நடந்தது. எப்படி சொல்றீங்க சிஸ்டர்? சரி, ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 53 வசனம் 12 ஒருத்தர் படிங்க. ஏசாயா 53:12. நான் வந்து மார்க்லேருந்து படிக்கிறேன். இப்போ அந்த தீர்க்க தரிசனம் படிச்சிங்கல்ல, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நான் மார்க் எழுதிய நற்செய்தியிலேருந்து ஒரு வசனம் படிக்கிறேன், 15வது அதிகாரத்திலேருந்து 27-28. அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அல்லேலூயா. அப்போ தற்செயலாக நடக்கல. தேவன் முன்பே தீர்க்க தரிசனமாக அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார். அந்த காரியத்துக்காகவே 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ இந்த சீன் நினச்சி பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் 2 குற்றவாளிகள் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதை ட்ரீம் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மெல்லாம் இருக்கிறோம், நம்மெல்லாம் குற்றவாளிகள், பாவிகள் இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதில் 2 டைரக்ஷன், 2 விதமான பார்வை அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருப்பதை பார்க்கிறது. 2 விதமான பார்வை. ஒரு குற்றவாளி சொல்லுகிறான், அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இன்னொரு குற்றவாளி வேற மாதிரி பார்க்குறான். ஒரு குற்றவாளி எப்படி பார்க்குறான், அவரை பார்த்து என்ன சொல்கிறான், அந்த லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில் பாருங்க. லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரத்தில் முதல் குற்றவாளி என்ன சொல்கிறான், 23:30. சொல்லுங்க படி.
சரி, ஒருத்தன் என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால் நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று ஒருத்தன் பார்வை இருக்கு. இன்னொருத்தன் பார்வை எப்படி இருக்கு? அவன் சொல்றான், நம்ம தண்டிக்கப்பட்டது நியாயம் தானே, நம்ம பாவம் பண்ணோம், தண்டிக்கப்படுறோம், ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆண்டவராக பார்க்கிறான், மேசியாவாக பார்க்கிறான், கிறிஸ்துவாக பார்க்கிறான், வரப்போகிற ராஜாவாக பார்க்கிறான். அவரிடத்துல பார்த்து, தேவரீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளும் சொல்றான். பாவிகள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்களுடைய பார்வை ஒரு விதமாக இருக்கிறது, இன்னொரு கூட்ட ஜனங்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. ஒருத்தன் பரியாசம் பண்றான், ஒருத்தன் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறான், நம்ம தண்டிக்கப்பட்டது நியாயம்தான் அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிடுறான். இதுல ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு பரியாசம் பண்ற கூட்டம் நிறைய. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நைட்டில் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது அந்த பசங்க சொன்னது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் ரொம்ப படித்தவங்க. என்னப்பா, நீ கிறிஸ்டியனா? ஜீசஸ். அப்போது ஒருத்தன் சொல்கிறான், அவரை சிலுவையில் அடித்தானுங்க, அவராலே அவரை காப்பாற்றிக்க முடியல, இதெல்லாம் ஒரு காடா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறான். உடனே அவனு சொல்கிறான், ஆமாம் அவரே கொண்டுட்டானுங்க அடிச்சு, ஒன்றும் பண்ண முடியல, அவரை போய் நீங்கள்லாம் காடாவை கும்பிடுறீங்க அப்படின்னா. நீங்கள் இந்த கெட்ட குற்றவாளி சொன்னதை என்னைக்கோ நடந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அவரால் அவரே காப்பாற்றிக்க முடியலையே, அவரை போய் எப்படி இவங்கெல்லாம் ஒரு கார்டன் கும்பிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு யூடியூப்ல சும்மா ஒரு ஷார்ட் மாதிரி வந்துச்சு, நான் அதை பார்க்கல, பிக்சரை மாத்திரம் பார்த்துட்டு பார்க்கவே மனசுலாம் விட்டுட்டேன். அதில் இயேசு கிறிஸ்து பிக்சர் இப்படி போட்டிருக்கிறான், இன்னொரு ஏதோ ஒரு சாமி அங்கேருந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கிறான். ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை எப்படியோ பார்க்குது, ஆனால் இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக பார்க்கிறது, ராஜாவாக பார்க்கிறது. ஆனால் அங்கே நல்ல கள்ளன் ஒரு நறுமையான வேலை செஞ்சான், அப்படியே அவனை விட்டுடல. ஒருவேளை அதாவது அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிங்க போல தெரியுது, ஒன்னா சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கானுங்க, ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டானுங்க. அதனால அவனை பார்த்து சொல்றான், ஏய் நம்ம பண்ணது தப்பு தானப்பா, நம்ம பண்ண தப்புக்கு சிலுவையில் தண்டனை கொடுத்துருவான், சரிதானப்பா அது, அவர் ஒரு பாவம் பண்ணலையே அப்படின்னு அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா சொல்றான். பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான். அவன் அங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிற்கிறான். இன்றைக்கு இந்த பூமியில இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னென்னமோ கமெண்ட் சொல்றாங்களே, அவங்களுக்கு நம்முடைய பதில் என்ன? அந்த சிலுவையில் அந்த நேரத்தில் பெயின்ல, இவனும் பெயின்ல தொங்கிட்டு இருக்கிறான், அவரும் பெயின்ல தான் தொங்கிட்டு இருக்கிறார். இட்ஸ் லாஸ்ட் மொமெண்ட். அவர் ஒரு ஒரு அற்புதம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு அதிசயம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, ஒருத்தனை இறந்து போனவனை உயிரோடு எழுப்பும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும்னு அவன் சொன்னா பரவாயில்ல. அவரோட விசுவாசம் எவ்வளவு அருமையான விசுவாசம்னு பார்த்தீங்களா? லாஸ்ட் மொமெண்ட் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஏதோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து ஒரு அற்புதம் அதிசயம் செஞ்சு இல்லை, அவர் ஹெல்ப்லெஸ்ஸா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவர் பார்க்கும்போது. ஆனா அந்த நேரத்துல கூட அந்த நல்ல குற்றவாளி, ஐயோ அவரே காப்பாற்றிக்க முடியல நினைக்கல பாருங்க. அவன் லாஸ்ட் மொமெண்ட் தொங்கிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லை, கடைசியா தொங்கிட்டு இருக்கிறார். இவரும் பெயின்ல இருக்க, அவரும் பெயின்ல இருக்கிறார். ஆனாலும் அவரை நோக்கி கேட்கிறான், உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூர்ந்தருள்.
பிரியமானவர்களே, நம்ம எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே காப்பாற்றிக்க முடியலன்னு நினைக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை எல்லாம் வல்லவர் என்று எப்படி காட்ட முடியும்? நல்ல கல்லன் குற்றவாளி கடைசி நேரத்தில் அவன் ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டான். நம்ம ஊழியத்தை நம்ம எப்படி செய்யறது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாம் வல்லவர் அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொன்னால் இப்படியெல்லாம் நடக்கும் ஜனங்களுக்கு தெரியுமா? நம்ம பைபிள்லேருந்து வாசிக்க போது தெரியும், நம்ம சொன்னாதான் தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியல? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்முடைய ஊழியங்கள் எப்படியாக இருக்கிறது? நம்ம போய் ஊழியம் செஞ்சு ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நடந்தாதான் அவங்களுக்கு தெரியும் இயேசு என்கிற நாமம் என்ன, இயேசு என்கிறவர் யார், அவர் பேரை சொன்னா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்கள பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து அவராலே அவர் ஹெல்ப் பண்ணிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவர் விடுவிக்கப்படும் பொழுது, ஒரு அதிசயம் நடக்கும் பொழுது, ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது தான் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரிய வரும். இன்றைக்கு நம்ம கேட்டுக்க உள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில என்னால் ஏதாவது ஒரு வாய்ப்பில் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று காட்ட முடியுமா? அவர் சிறுவையில் தூங்கி தான் குற்றவாளி காமிச்சிட்டான் அவர் யாருன்னு. இயேசு கிறிஸ்து யார் என்று என்னால் காட்ட முடியுமா? வர வர காலம் வர வர ஊழியங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்க. ரொம்பவுமே குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு 5 வருஷம் இருக்குமா, 20-25 வருஷம் இருக்குமா, அதுக்கு மேலே ஒரு ஜப கூட்டம்னா உடனே எல்லாரும் வருவாங்க. ஒருத்தங்க உடம்பு சரியில்லாதவங்க வருவாங்க, அவங்கள கூட்டு வருவாங்க, இவங்களை கூட்டு வருவாங்க, இவங்களுக்கு ஜபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜபம் பண்ணாங்க, எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஒரு பிரச்சனைனா எல்லாரும் தேவனை தேடி வந்தாங்க. தேவனால் என்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு ஜனங்களும் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். இந்த காலங்களில் தேவனை தேடுகிறவர்கள் ரொம்ப குறைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு. இல்லை, காலம் வர 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 நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தேவன் தேவையா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க போல் இருக்கு. அப்போ நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லுகிறது நமக்கும் கொஞ்சம் கடினமான வேலை தான். நான் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்கிறேன் வாப்பா, அவன் சொல்லுவான் எனக்கு தேவையில்லைன்னு. எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் என்னுடைய ஊழிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நான் தேவனை தேடுகிறேனா? மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் வல்லவர் என்பதை காட்டும்படி அவர் வரப்போகிற ராஜா, நியாயம் விசாரிக்க வரப்போகிறார், மீண்டுமாய் வருகிறவர், பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவர் என்கிற அந்த இயேசுவை என்னால் ஜனங்களுக்கு காட்ட முடியுமா? இந்த உலகம் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவோட இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகம் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சிலது சரியா பார்க்கல, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மூவி கூட எடுத்தானுங்க, ஒரு ஹிந்து ஏதோ ஒன்று வச்சு ஒரு மூவி கூட எடுத்தாங்க. பயங்கரமாக கேலி பண்ணியிருப்பாங்க. இப்போல்லாம் ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பேர் தான் வில்லன்களுக்கெல்லாம். மதிப்பு போயிடுச்சு. அப்போ அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவை பற்றி? அப்போ இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்தர், எல்லாம் அவருடைய நாமத்தினாலே அவரால் உருவாக்கப்பட்டது, அவருடைய வசனத்தினாலே பூமியை தாங்கி வருகிறார், எல்லாவற்றையும் எல்லா செட்டப் அமைப்பெல்லாம் அவருடைய வசனத்தினாலே தாங்கி வருகிறார். எப்படி காமிக்க முடியும் அவங்களுக்கு? நம்மிடத்தில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டால் ஒழிய அவங்க அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில்
2 காரியங்கள். ஒன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவ்வளோ பெயினில் இருந்துமே கடைசி நேரத்தில் இருக்கிறார், பெயினில் தொங்கிட்டு இருக்கிறார். அப்போ கூட அவரை நோக்கி கூப்பிட்ட ஒருவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து சேர்த்து கொள்ளுகிற ஒரு இரக்கம் நிறைந்த மனபாவம் குணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் நமக்கோ ஒருத்தன் குற்றம் செஞ்ச தெரிஞ்ச உடனே கல் எடுத்து வைக்கிற மாதிரி நிற்காம, இல்லை நோ நோ நோ, அவங்களுக்குள்ள என்ன இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா சமாரியா பெண் இயேசு கிறிஸ்துவை வருக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெண். சகையை பார்த்தீங்கன்னா எப்படியா மனம் திரும்பணும். என்ன ஏகப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்கிறவங்க மாதிரி தெரிஞ்சாலுமே அவங்களுக்குள்ள எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கலாம். தேவனை தேடுகிற ஆர்வம் எவ்வளவோ இருக்கலாம். ஐயோ இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வந்துட மாட்டேனா அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கலாம். ஒரு சில பேர் குடிக்கிறவங்களை நான் பார்த்துருக்குறேன். குடிச்சிருவாங்க, குடிச்சிட்டு வந்துட்டு பேசுவாங்க, ஐயோ இதை நான் விடணும்னு நினைக்கிறேன், விட முடியலங்கன்னுவாங்க. கரெக்டாக சாயந்தரம் 6 மணியான கால் தன்னால் நடக்குதுங்கன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா, அதை விட்டு வெளியே வரணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பாவத்தில் இருந்தால் எப்படியாவது நான் வெளியே வந்துட மாட்டேனா, யாராவது நான் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு பாவத்துக்குள்ளே இருக்க விருப்பம் இல்லாமல், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா என்னை காப்பாற்றுவார், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால குற்றம் தெரிஞ்ச உடனே நம்ம கல்லெடுத்து எரிய நிற்கிற கூட்டம் மாதிரி இல்லாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆர்வமுள்ளவராக இருந்தாரோ அதே போல் நம்ம அவர்கள் ரட்சிப்புக்கு கொண்டு வரும்படி ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, எவ்வளோ பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரொம்ப குறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் எடுத்து பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். Thank you, Pastor Johnson. We'll continue to pray this evening as we heard the message. We will continue to pray for this reason. Hallelujah. We'll sing a song. It is on the screen. Thank you for the cross. Father, we thank you. We come to worship you, Lord. We come to worship you, Lord. We worship you, Lord. We thank you for the word. We offer our life as a living sacrifice. Worship you. Thank you for the cross, Lord. Thank you for the price you paid, bearing all my sin and shame. In love you came, gave amazing grace. Thank you for this love, Lord. Thank you for the nail-pierced hand. Wash me in your cleansing flow. Now all I know, your forgiveness and embrace. Worthy is the Lamb, seated on the throne. I crown you now with many crowns. You reign victorious.
the darling of heaven crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. We worship you, Lord. You are worthy to be praised. We adore you. We adore you. Hallelujah. We're going to pray for these 3 points. We'll pray for the believers to surrender to the cross of Jesus. As we heard the message, today we have people who mock the cross. But let's pray that our believers in our church, every believer, every person will surrender to the cross. Let's raise our voice together. Let's all pray together. Come friends, come brothers and sisters. Let's raise our voice and pray. Father, we thank you, Lord. Oh, we pray, you God. We pray for the believers of God. We pray for, Lord, we bring our life, Lord Jesus. We bring our life, Lord Jesus. Hallelujah. We surrender to the cross of Jesus Christ. We surrender, Lord. We surrender our hearts, Lord. We surrender our dreams, Lord. We surrender everything to Jesus, to your cross, Father God. Oh, have mercy over us, Lord. Thank you, Lord Jesus. Thank you for your cross, Lord. Thank you. You took all our shame. You took all our guilt. You took our transgressions, Lord. Thank you, Father. Hallelujah. Can somebody pray? Please pray that the believers all across the nation, the believers in the church, that they will surrender to the cross of Jesus. Can somebody please pray? Yes, Lord. Yes, Lord. Amen. Hallelujah. 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 Amen. Amen. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. I worship you. We surrender, Lord. We surrender. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Amen. 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 Thank you for this love, Lord. Thank you for the nail-pierced and
Wash me in your cleansing flow. Now all I know, your forgiveness and embrace. Worthy is the Lamb seated on the throne. We crown you now with many crowns. You reign victorious, high and lifted up. Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Next, we're going to pray that all of us, all the believers, will obey the word of the Lord, that they will heed to the word of God, they'll respect the word of God. So even as we gathered here, let's pray that our church will begin to obey the word of God. Can somebody please pray for this need? Amen. Amen. Amen, amen, amen. We're going to pray for the family. Today, you see, so many families are devastated. There is a big rise in divorce in Christian family. Families are split. Families are broken. Husbands are backslidden. Fathers are backslidden. Poor mothers are struggling. Children are struggling, especially among the Christian community. So today, even as we have heard the word, the people are mocking us because we have lost our testimony. There's no love of God in the family. There's no fear of God. There is no salvation. Today, people are mocking us. It's because of our testimony. Can we all raise our voice together and pray for our family? Let's pray for our children. Let's pray for our relative. Let's pray for our church members. Let's pray for every husbands who are here. Let's pray for every fathers. Let's pray for every mother, every wife, every daughter, every son. Let's pray for our Christian community that there will be a fear of God, that they will obey the voice of God. They'll be filled with the Holy Spirit, that they will repent, that they will honor the covenant of God. Let's pray that people will repent. People will repent. Let's pray for reconciliation in the family. Oh Father, we pray, oh God. We pray, Father God. We pray in the name of Jesus Christ.
We pray, Father God, Lord, restore families, Lord Father. Break every barricades in the family, Lord. Destroy every sin in the name of Jesus Christ, Father. Hallelujah. We pray, Father God, Lord, break every stone-heartedness, break every hard-heartedness. Lord, remove every unforgiveness. We pray for your mercy. We pray for mercy, oh God. We pray for mercy, Father God. We pray for your unction. We pray for your divine unction in the family, oh God. We pray in the name of Jesus. Let there be restoration. Let there be revival, oh God. We pray, let there be fear of God. We pray, oh God, let there be fear of God in every heart. In the name of Jesus, we pray. We rebuke every lies of Satan. We rebuke every lies in Jesus' name. We command you, take your evil hands off the family in the name of Jesus Christ. We curse every divorce. We curse every separation. We curse every hatredness in the name of Jesus. Every addiction, we curse you in the name of Jesus. You have no power, you have no authority over God's family. We cover our family with the blood of Jesus Christ, we pray. Hallelujah. We thank you, Jesus. We praise you, God. We thank you for your victory. We thank you for your cross, Lord Jesus. Hallelujah. Hallelujah. We speak healing in the family. In the name of Jesus, we speak restoration. We speak reconciliation. We speak forgiveness, Lord. We speak forgiveness. We speak reconciliation in the family. We speak oneness, oh Father God. Hallelujah. Hallelujah. Oh God, break every idol. Break every idol, oh God. Break every pride in the name of Jesus Christ, we pray. Lord, break every pride in the name of Jesus. Every pride be broken. We thank you, Lord. Can somebody please pray for the family? Please pray for family. Pray for the marriage. Pray for the husbands. Pray for the wife. That they will be restored and there will be a testimony in the community. Please pray, church. Please pray. நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க வேணும். நம்ம குடும்பத்துக்காக, குடும்பவோட ஹீலிங்காக, குடும்பவோட ரட்சிப்புக்காக, ரெஸ்டரேஷனுக்காக யாராவது ஒருத்தர் குடும்பத்துக்காக ஜெபம் செய்யுங்க ப்ளீஸ். ஆமென். Amen, 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 amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen, amen, amen. 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 Amen.
Amen. Amen. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah, Hosanna. 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 Thank you, Lord. Thank you for your presence, Lord. Hallelujah. Thank you. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you. Praise the Lord.